திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் விஜய் தனது இதயத்திற்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மிகவும் க்ளோஸ் என கூறினார். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாறியோ அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? நதிநீர் பங்கீடு உட்பட மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். லஞ்சம், ஊழல், பாகுபாடு இல்லாத ஆட்சியை தருவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். தாவேக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் 6 மாதம் அமைதியாக இருப்போம் என சிலர் கூறியதாக முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். ஆனால் அப்படி கூறியவர்கள் 6 நாள் கூட அமைதியாக இருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் தற்குறி விமர்சனம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆவேசமாக பேசியுள்ளார். எங்களுக்கு வாக்களித்தால் தற்குறி, உங்களுக்கு வாக்களித்தால் நல்லவர்களா என கேள்வி எழுப்பியுள்ள சிஎம் விஜய், நீங்கள் தற்குறி என்றவர்கள் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கி உள்ளனர் என பதிலடி கொடுத்துள்ளார். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். திமுகவும் மற்றும் பலரும் கூட்டு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முயன்றதாக முதலமைச்சர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திமுக மக்களிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டதாகவும் விமர்சித்தார். தன்னை வீழ்த்த எத்தனையோ சதிகள், சூழ்ச்சிகள் நடந்தன என முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். தேர்தல் முடிவுக்கு பின்னர் 5 நாட்கள் நடந்த கூத்தை மறக்கவே முடியாது என்றும் பேசியுள்ளார். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. தாவேக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என முதலமைச்சர் விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிவிகே, டிஎம்கே தவிர களத்தில் இங்கு யாருமில்லை என்றும் பேசியுள்ளார். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். வெப்ப அலையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மதுபானம், தேநீர், காஃபி மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட குளிர்பானங்களை தவிர்க்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்னை மீனம்பாக்கத்தில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட், திருத்தணியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மே மாதத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு வழக்கத்தை விட 11.55% அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த மின் நுகர்வு 164.98 பில்லியன் யூனிட்களாக உயர்ந்துள்ளது.
தமிழகத்தில் இன்று 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோல் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, தென்காசி, நெல்லை, குமரி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடியில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மாநிலங்களில் காலியாகும் 24 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசிய பின்னர் தமது முடிவை அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2 நாட்களில் அனைத்திற்கும் பதில் சொல்கிறேன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். புதிய கட்சி தொடக்கமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முடிவை உங்களிடம் தெரிவிப்பேன் என தெரிவித்துள்ளார். பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி தொடங்க ஐடியா இருக்குங்களா? எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவாங்க. பாஜக தலைவர் தான் சந்திக்க போறோம், அது மட்டும் சொல்லிடலானே. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு விசிக ஆதரவு அளித்தது. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார். அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என திருமாவளவன் உறுதிபட கூறியுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் விஜயிடம் ஏற்கனவே அதை பற்றி தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும், அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்திவிட்டேன். தேர்தல் காலத்தில் ஏற்படும் சலசலப்புகளால் ஒருபோதும் விடுதலை சிறுத்தை கட்சி பலவீனமடையாது. விசிக ஒரு மாபெரும் சக்தியாக வலிமை பெறும் என திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நம்முடைய இயக்கம் நெடுந்தூரம் பயணப்பட வேண்டிய இயக்கம். தேர்தல் காலத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளால் நம்முடைய இயக்கம் ஒருபோதும் பலவீனமடைந்து விடாது. பிற அரசியல் இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுதான் ஒரு மாபெரும் சக்தியாக வலிமை பெறும், தமிழகத்தில் ஒரு தனிப்பெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கும். திமுக கூட்டணியில் நீடிப்போமா இல்லையா என பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும் என மதிமுக எம்பி துரை வைகோ அறிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. நாங்க இது தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில, ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கணுங்கிற சொல்லணும். ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை. வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனி சட்டம் கொண்டுவர முயற்சி எடுக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் பிரச்சினை இந்த மாதத்திற்குள் தீர்க்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். முறைகேடுகளை தடுத்து அண்டை மாநிலங்களைப் போல டாஸ்மாக் துறையை கண்ணியமான துறையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். லாவோஸ் நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான டோங்சவன் பொம்ஹியா முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார்.
அதிகாரப்பூர்வ பயணமாக டெல்லி வந்துள்ள அவர் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே அமெரிக்காவில் தனது படிப்பை முடித்துக்கொண்டு வரும் 6ஆம் தேதி இந்தியா திரும்புகிறார். நீட், கியூட் உள்ளிட்ட தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் அமைதி போராட்டம் நடத்த உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இந்தியா திரும்பியதும் தான் கைது செய்யப்படலாம் என தனது குடும்பத்தினர் அஞ்சுவதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டில் அமைதியான முறையில் போராட தமக்கு அனுமதி அளிக்கப்படும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு மற்றும் முறையற்ற சிபிஎஸ்இ மறுமதிப்பீட்டிற்கு எதிராக நாடு முழுவதும் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். கல்வித்துறையில் நடக்கும் ஊழல்களை அம்பலப்படுத்தி கல்வி முறையை காக்க வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் விறுவிறுப்பான போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி சபலென்கா இந்த வெற்றியை பெற்றுள்ளார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்காக போர்ச்சுகல் அணியுடன் இணைந்து நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தீவிர பயிற்சியை தொடங்கியுள்ளார். தனது 41வது வயதில் 6வது உலகக்கோப்பையில் பங்கேற்கும் ரொனால்டோ ஜூன் 17 அன்று காங்கோவிற்கு எதிரான போட்டியில் களமிறங்குகிறார். பிரெஞ்சு ஓபன் தொடரில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே தாக்குதல்களை நிறுத்த பரஸ்பர உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பெய்ரூட்டிற்குள் இஸ்ரேலிய படைகள் நுழையாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் பதற்றம் தணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனான் உள்ளிட்ட அனைத்து எல்லைகளுக்கும் பொருந்தும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஏதேனும் ஒரு எல்லையில் தாக்குதல் நடந்தாலும் அது ஒட்டுமொத்த போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதாக கருதப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலில் தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்கு எதிரான போராட்டத்தில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. காசா மற்றும் லெபனான் போருக்கு பின் கட்டாய ராணுவ பயிற்சிக்கு அழுத்தம் தருவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர்.